அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இனி வாரத்தில் ஒரு நாள் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் 16ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் சுவாமிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சுவாமிகள் தம் குழந்தைக்கு சவுந்தரம் என பெயர் சூட்டினார் என்பதோடு முடித்திருந்தோம். வாங்க அடுத்து நடந்த நிகழ்வை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முருகேசம் பிள்ளை சுவாமிகள் மதுரைக்கு வரும் நேரத்தை தந்தி மூலம் ஆர்எஸ்பதி அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். மதுரைக்கு ரயில் சென்றதும் அங்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்எஸ்பதி அவர்களும் மற்றும் பல அன்பர்களும் சுவாமிகளின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்து சுவாமிகளை கண்டு வணங்கி மலர் மாளிகை அணிவித்து சிறப்புடன் வரவேற்று ஆர்எஸ்பதி இல்லத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு சுவாமிகளை தரிசிக்க கூட்டம் கூடியது. சுருளி சுவாமிகள் அனைவருடனும் உரையாடி திருநீறு கொடுத்து ஆசி வழங்கினார். ஆர்எஸ்பதி அவர்களுக்கு ஆசி புரிந்து சித்த வைத்திய முறைகள் சிலவற்றை உபதேசித்தார். ஆர்எஸ்பதி அவர்கள் சுவாமிகளுக்கு வேண்டிய உபசரணைகள் செய்து தம் இல்லத்தில் தங்க வைத்தார். சுவாமிகள் சில நாட்கள் தங்கி மீனாட்சியம்மன் ஆலயம், திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை சென்று தரிசித்து வந்தார். தினசரி சுற்றுவட்டார மக்கள் சுவாமிகளை கண்டு தரிசித்து ஆசி பெற்றனர். சில நாட்கள் கழித்து சுவாமிகள் தன் ஊருக்கு புறப்படுவதாக கூறி ஆர்எஸ்பதி அவர்களிடம் விடைபெற்று கிளம்பினார். சுவாமிகளை வழியனுப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆர்எஸ்பதியும் பல முக்கியஸ்தர்களும் வந்தனர். அவர்களுடன் வந்த பழனி தேவஸ்தான டிரஸ்டி பழனிசாமி பிள்ளை சுவாமிகளிடம் சற்று நேரம் உரையாடினார். அப்போது அவர், சுவாமி, தங்களது வயது என்ன என்று நான் அறிய விரும்புகிறேன் என்றார். அதற்கு சுவாமிகள் சிரித்து கொண்டே, வயது எனக்கு எப்போதும் இதே வயதுதான் என்று கூறிவிட்டு, ஹைதர் அலி கலகம் செய்தது தமக்கு நன்றாய் தெரியும் என்றும், மங்கம்மாள் மதுரையை ஆண்டது நேற்று நடந்தது போல உள்ளது என்றும், ஸ்ரீரங்கம் மதில் சுவர் கட்டும்போது நான் கூட இருந்தேன், புதுக்கோட்டைக்கு நான் வரும்போது 4 குடிசைகள் தான் இருந்தது என கூறிட, இவையெல்லாம் தனக்கு தெரியும் என்ற போது அங்குள்ள மக்கள் மிகுந்த ஆச்சரியம் கொண்டனர். சுவாமிகள் அனைத்தும் அறிந்த ஞானி என்பதை உணர்ந்தனர். அங்கு கூடி நின்ற அனைவருக்கும் ஆசி வழங்கி திருநீறு கொடுத்து சுவாமிகள் மதுரையை விட்டு புறப்பட்டார். சுருளி சுவாமிகளை பொன்மலை ரயில்வே ஒர்க் ஷாப்பில் இன்ஜினியர் பதவியில் இருந்த ராஜபாண்டிய நாடார் என்பவர் சுவாமிகளிடம் வந்து வணங்கி ஆசி பெற்றார். பின் அவர் சுருளி சுவாமிகளிடம், பொன்மலை அடிவாரத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கட்டி முடித்துள்ளோம். ஆனால் இவ்வாலயம் எவ்வித சிறப்பும் மகிமையும் இன்றி இருள் சூழ்ந்தது போல் உள்ளது. இங்கு வருவோருக்கு மன அமைதி கிடைப்பதில்லை. இதன் மர்மம் என்னவென்று தெரியவில்லை. இதன் குறை யாதென்று எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் முறைப்படி சிறப்பான முறையில் பூஜை, அபிஷேக ஆராதனைகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். சுவாமிகள் கருணை காட்டி அருள் கூர்ந்து ஆலயத்திற்கு வருகை புரிந்து அங்கு என்ன குறை உள்ளது அல்லது எங்களது பூஜை முறையில் குறையுள்ளதா என்பதனை எங்களுக்கு உரைத்து குறைகளை நிவர்த்தி செய்து எங்களை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அடுத்து நடந்தது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.